ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தவேக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் பெண்களுக்கு முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் திட்டம் பொங்கல் பண்டிகை முதல் அமலுக்கு வரும். ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக மாவட்டங்களுக்கு இடையிலான முஃபைசல் எனப்படும் புறநகர் பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா சேவை. மகளிர் வெற்றி பயணம் திட்டத்திற்கு ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். சென்னை அருகே அமைக்கப்பட இருந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சென்னை அருகே புதிதாக விமான நிலையம் அமைக்க புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசீலனையில் உள்ளன. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக அறிவித்த நிலையில் முதலமைச்சர் விஜய் விளக்கம். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்புக்கு திமுக எதிர்ப்பு. சட்டப்பேரவையிலிருந்து KN நேரு தலைமையில் வெளிநடப்பு. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் என்றால் வேறு எங்கு விமான நிலையம் அமையும்? சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த திமுக கேள்வி. நியாயத்தை மறைக்காதே.
போதுமான இடவசதி இல்லாததால் 3வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு தள்ளப்பட்ட சென்னை விமான நிலையம் 5வது இடத்திலிருந்த பெங்களூரு 3வது இடத்திற்கு முன்னேறியதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் ஒரு காலத்திலே சிறப்பான ஒரு விமான நிலையமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் 2008 நம்முடைய சென்னை விமான நிலையம் 3வது இடத்திலே இருந்தது. ஆனால் அன்றைக்கு பெங்களூர், கர்நாடக மாநிலத்தில் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர் விமானங்களுடைய பயணிகளுடைய போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ 3ல் இருக்கோம், அவங்க பெங்களூர் அப்போ 5வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக அது மாறி இருக்கிறது. ஏறத்தாழ 4.5 கோடி பயணிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பெங்களூரு இன்றைக்கு அந்த 3வது இடத்துக்கு வந்துருச்சு. வெறும் 2.3 அதாவது 2,30,00,000 பயணிகளை கொண்டு நம்முடைய சென்னை விமான நிலையம் இன்றைக்கு 5ஆம் இடத்துக்கு பின்தங்கி வந்திருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையம் வரும் என நம்பி ஸ்ரீபெரும்புதூரில் ஆலைகளை துவக்கிய எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் இனி என்ன செய்யும்? தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கே மிகப்பெரிய பின்னடைவு என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அமைந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலைகள் ஸ்ரீபெரும்புதூரில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கைகள் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அந்த பகுதியிலே எதிர்காலத்திலே ஒரு பெரிய விமான நிலையம் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் அன்றைக்கு அந்த பகுதியை தொழிற்சாலைகளை நாம் அமைத்திருக்கிறோம். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்தை கருத்தில் கொண்டு சிங்குவார் சத்திரம் வரை நீட்டிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? தாவேக அரசுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அதை குறித்து ஆய்வு எடுத்துவோம் என்று சொல்லுவீர்கள். அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களிலே எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? சரி, இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்கே ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சிங்குவார் சத்திரம் வரை கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? இங்கே நீங்க கொண்டு போற இடத்துல இப்ப பெங்களூர் டு சென்னை அந்த புதிய சாலை, 4 வழிச்சாலை இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதோட அலைன்மெண்டோட பரந்தூர் இருந்தது. இனி வரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த வகையில நீங்கள் செய்ய போகிறீர்கள்? அரசியல் காரணங்களுக்காக மாநிலத்திற்கான திட்டம் ரத்து செய்யப்படுவது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதை திரும்பப் பெற திமுக வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான 5700 ஏக்கர் நிலத்தில் 90% கையகப்படுத்தப்பட்டுவிட்டது. இழப்பீடு பெற்றவர்கள், நிலத்தை கொடுத்தவர்கள் நிலை என்னவாகும் என தங்கம் தென்னரசு கேள்வி. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு ஹொசூர் விமான நிலையம் மறுக்கப்பட்டுவிட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஆந்திராவின் குப்பத்தில் விமான நிலையம் அமைந்தால் ஒசூர் தொழில் நிறுவனங்கள் சென்றுவிடும் என ஆதங்கம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி. பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ இருந்து இப்பேரவை மிகுந்த அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. 1931ஆம் ஆண்டு பிறந்த முதலமைச்சர் விஜய் மற்றும் பெண் அமைச்சர் கீர்த்தனா குறித்து திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் அவதூறாக பேசியுள்ளதாக அமைச்சர் விஜயலட்சுமி குற்றச்சாட்டு. திமுக சட்டமன்ற உறுப்பினர்
நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன். சட்டப்பேரவையின் உரிமை மீறப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து நடவடிக்கை என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. உசிலம்பட்டி தாவைக்க எம்எல்ஏ விஜய் பேசிய போது இருக்கையில் அமர்ந்து கொண்டே ஒருமையில் பேசியதாக புகார். வாசுதேவநல்லூர் திமுக எம்எல்ஏ ராஜா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரித்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க. அப்புறம் அதுக்காக பதில உட்கார்ந்த இல்லை, அதுக்காக பதில் அவர் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? கோவையில் 1000 ஏக்கரில் பாறைகளை வெட்டி எடுத்து வனவிலங்குகளை வேட்டையாடிய G2 நிறுவனம் என்ற SP வேலுமணி பேச்சுக்கு திமுகவினர் கூச்சல். கோயம்புத்தூர்ல G2 ஒரு நிறுவனம் இருக்கு. 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. பாறைகள் எல்லாம் உடைச்சி எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான்கள் எல்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு முறை கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா G2 எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். எங்க அவர் மாவட்டம் எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க. G2 குறித்து பேசினால் திமுகவினர் எழுந்து நின்று சத்தம் போடுவது ஏன் என அமைச்சர் ஆதவர்ஜுனா கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் G2 நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.